நீங்களும் போனாலும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாய் வச்சு பாருங்க, புரிஞ்சிச்சு. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே, ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஷோபாஸ் யூனிவர்ஸ். உங்களை எல்லாரும் என் வீடியோக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் எந்த கவலையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் இருக்க பனார்கெட்டா ஜூ தான் போக போகிறோம். ஸோ அங்கே முடிஞ்ச சஃபாரி அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்கும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பை த வே, திஸ் இஸ் தி அவுட்ஃபிட் ஆஃப் த டே. without any further delay, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் வேற வந்தாச்சு, ஹாட் கிளைமேட் வேற. எப்படி ஜூஸ் குடிக்காம அது ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ராவலே பண்ண முடியும். ஸோ நம்ம கிரேப் அண்ட் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஜூக்கு கிளம்பியாச்சு. நம்ம இப்போ பனார்கெட்டா ரீச் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டு போகலான்னு தான் பிளான். ஸோ இந்த ஏரியாவில் நிறைய மிலிட்ரி ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் போனாலும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ நாங்கள் வந்து நார்த் ஸ்டைல் பிரியாணி, அப்புறம் மட்டன் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம சில்லி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பீஸ் அப்படியே பிரியாணியில் பிச்சு ஒரு வாய் வச்சு பாருங்க, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஓகேவா இருந்துச்சு. ட்ரை பண்ணலாம். பட் நிறைய ரெஸ்டாரண்ட் சுற்றி எங்கேயுமே இல்லை, ஸோ லிமிட்டடாக தான் இருக்கு. போற வழி எங்கும் ஆதிவாசி தைலம் தான் மக்களே. எங்க பார்த்தாலும் ஆதிவாசி தைலம் தான். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தா நீங்க போனீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரியல எப்படி இருக்கும், ஒர்க் அவுட் ஆகுமான்னு. ஸ்டில் ஸோ ஃபைனலாக நம்ம ஜூம் ரீச் பண்ணியாச்சு. த என்ட்ரன்ஸ். போகிற வழியிலே ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது, லைக் ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் எதாவது சாப்பிடணுன்னா அங்கேயே சாப்பிடலாம். சில்ட்ரன்ஸை சம்மர் ஹாலிடேஸ்க்கு கூட்டிகிட்டு வரீங்கன்னா இங்கே நிறைய டாய்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ண. ஸோ இதுக்கு நேராக பனார்கெட்டா நீங்கள் போர்டு பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பார்க்கிங்காகவும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் செம்ம சூடு மக்களே. இந்த சம்மரில் போனீங்கன்னா சூடு மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம், மற்றபடி எல்லாமே ஓகே தான். உள்ள வந்த உடனே தான் எங்களுக்கே புரிஞ்சிச்சு, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமேன்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். நாங்களும் நினைச்சோம் இப்படி வெயில் அடிக்குதே, கூட்டம் கம்மியா தான் இருக்கும்னு நினைச்சோம். பட் எல்லாருமே அவங்களோட சம்மர் ஹாலிடேஸ், சில்ட்ரன்ஸ்க்கு இப்பதான் லீவ் இருக்கனால எல்லாருமே அதை வைஸா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. எல்லாருமே வந்திருக்காங்க. மக்களே பாருங்க கூட்டத்தை, இவ்வளவு பெரிய லைன்ல வந்து நிக்கணுமா டிக்கெட். முடியலப்பா. அங்க இருக்கு பாரு ஜீப் சஃபாரி, செக்கிங் வேற பண்றாங்க மக்களே. ஃபுட் நாட் அலவுட், அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுட். டிக்கெட் கவுண்டர். எங்க ரெண்டு பேருக்கும் 1480 rupees ஆச்சு. நாங்க காம்போ டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். உங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால இந்த இன்ஃபர்மேஷனை கவனமா கேளுங்க. ஸோ நாங்க அங்க இருக்க QR மெஷின்லயே நாங்க UPI மூலமா பே பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைன்ல நிக்க வேணாம், நீங்க லைன்ல நின்றுட்டு போய் பேமெண்ட் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணலாம், உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு. பட் அங்க நிறைய லாங்குவேஜ் பேரியர் இருக்கனால நான் உங்களுக்கு ஈஸியா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ட்ரிக்கு மட்டும் தான், நீங்க வெறும் ஜூம் மட்டும் தான் உங்க சில்ட்ரன்ஸோட எல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா அதோட டிக்கெட் ரொம்பவே கம்மி தான், அரௌண்ட் 150 அந்த ரேஞ்ச்ல தான் நாங்க பார்த்தோம். பட் இதே வந்து நீங்க மூணுமே போகணும். புதுசா பட்டர்ஃப்ளையோட பார்க் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அரௌண்ட் 50 rupees வருது. மெயின் சார்ஜ் இங்க பாத்தீங்கன்னா சஃபாரி தான். இங்க இருக்கிறதுல பெஸ்ட் சஃபாரி தான் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அங்க நாங்க வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நேர்ல பக்கத்துல என்கவுண்டர் பண்ணோம், அதுவுமே வரும். ஸோ ஏசி பஸ் சஃபாரி வந்து 720 rupees ஒருத்தருக்கு காஸ்ட் பண்றாங்க. நான் ஏசி பஸ் சஃபாரி வந்து 420 rupees ஒருத்தருக்கு காஸ்ட் ஆகுது. ஸோ நீங்க வேணா ஜீப் சஃபாரிஸ் கூட போய்க்கலாம், அதுக்கான ஆப்ஷன் கூட இருக்கு. ஃபர்ஸ்டா நாங்க வந்து பார்த்த அனிமலே பாத்தீங்கன்னா ஜிராஃப் தான். ஸோ ரொம்ப பெருசா, பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு.
நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி கார்ல கூட நீங்க மொத்த ஜூவையுமே சுத்தி பார்க்கலாம். அதுக்கு நீங்க தனியா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல கூட நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ ஏஜ் பர்சன், தாத்தா பாட்டி எல்லாம் நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஆஃப் பண்ணி கூட நீங்க சுத்தி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு அனிமல் கிட்ட கொண்டு போயிட்டு உங்களோட காட்டை கொஞ்ச நேரம் நிறுத்தி காட்டிட்டு வேற லொகேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. ரீஃபண்ட் கொடுங்கன்னு கேட்டுச்சு. இந்த பக்கம் அடிக்குதுப்பா. கேமரால ப்ரூஃப் வச்சுட்டு எங்க பாருங்க நான் இதெல்லாம் தான் எடுத்தோம், இதெல்லாம் நாங்க பார்த்தோம், பார்க்காத அனிமலுக்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுங்க. கவர்மெண்டோடது போடான்றோம். இது கவர்மெண்ட் கோட்டா. டைகர் அண்ட் பேர் பார்க்க போற மக்களே. சூடான சூடு தாங்க முடியல. ஜோக்ஸ் அப்பார்ட் மக்களே, ஆனால் உண்மையாலே எல்லா அனிமல்ஸுமே நல்லா படுத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்க ஷெல்டருக்குள்ள. ஸோ ஜூவில் வந்து வைல்ட் அனிமல்ஸ் எதுவுமே நேரில் பார்க்க முடியாது. பட் சஃபாரி போனீங்கன்னா நேரில் நல்லாவே பார்க்கலாம். பட் இன்னொன்று என்னென்னா ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி சஃபாரியில் பார்க்க முடியாது. ஸோ ஜூவில் மட்டும்தான் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வெறும் வைல்ட் அனிமல்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. அது இந்த சம்மர் டைம்னா சஃபாரி வந்து பெஸ்ட்டுன்னு தோணுது. ஜூவில் வச்சிருக்க டைகர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தான் தெரியும் மக்களே. பட் சஃபாரியில் போனீங்க அப்படின்னா நல்லாவே கிளியராக தெரியும் பக்கத்துலேயே. அது உங்களுக்கு லாஸ்ட்டில் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது தான் பிளாக் பேர். அதுவுமே நமக்கு தெரியல பாருங்கள், எல்லாமே வந்து லாக் பின்னாடி மறைஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்க அந்த பேர். ஸோ அதனால நம்ம பார்க்க முடியல. டீமும் ஒரு காலத்துல சாப்பிட்டு வேற சுப்பிரமணி சுப்பிரமணியாவோ இந்த லியோ மூவியா செகண்ட் ஆகிறோம் தான் சுப்பிரமணி. இதுதான்ப்பா அங்க தெரியும் மக்களே. நாய்ஸ் இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப காமனா எல்லா நாயும் பிடிச்சி சாப்பிடுற அனிமல் இதுதான். நாய்ஸ் இருக்கு. நாய் செத்த பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஹைனான்னு நினைக்கிறாங்க. இனி நீங்க பாக்குற பல அனிமல் தூங்கிட்டு தான் மக்கள் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு ஜூம்ல காட்டியிருக்கேன். நேர்ல வந்து ரொம்ப பிஹைண்ட்ல இருக்கும், அங்க இருந்து பாக்குறதுக்கு விசிபிளாவே இருக்காது. ஜூம்ல ஏதோ அது தூங்கிட்டு இருக்கிறதாச்சும் கொஞ்சமாச்சும் தெரியுது. அப்புறம் மேல பாருங்க மக்களே, இந்த மேல செருப்புல ரெண்டும் படுத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஏதோ ஸ்ட்ரீட் டாகோ மாதிரி இருக்கு. இந்தியன் கிரே wolf.
போலாமா? இந்த பேர் வந்துருக்கு. திருப்பி படிச்சிச்சு. என்ன டாக் ஸ்ட்ரீட் டாக் மாதிரி இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தா நமக்கு அதுவும் இன்க்ளூடட் நினைக்கிறேன். கொடுப்பாங்க அதெல்லாம். இந்த பக்கத்துல போட்டிங் மக்கள் இவ்வளவுதான் போட்டிங்கயா? ஒன்று போட்டிங் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு ரிட்டர்ன் வந்துடும். நம்மளும் அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பழைய டயரை போட்டுட்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி 1000 rupees per headன்னு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா இப்ப நம்ம பாக்குறது தான் ஹிப்போ. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஹிப்போ வந்து ரொம்ப விசிபிளா தான் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் நின்று நல்லா பார்க்கலாம். அது தண்ணியில இறங்கி அது நிறைய விளாடுறதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பாப்பா ஹிப்போ பட்டாசுன்னு சொல்லிட்டு ஒரு குருவி நிக்குது பாரு, சாப்பிட்டு போகுது பேபியா. ஆக்சுவலி இதுக்கு செம்ம பைக் போஸ்ட் தெரியுமா இருக்கு அந்த மில்ஸ்ல. கீழே குட்டி குருவி நடந்துருக்கு பாரு, கடிச்சிட்டு போகுது. குட்டியான போலாம். சாமி இங்க வருது. அங்க இருந்த யானை பாகன் அண்ணாஸ்ட நம்ம இங்க கூட்டிட்டு வாங்க யானையான்னு கேட்டோம். அதுக்கு அவருமே ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க யானை இந்த சைடுக்கு. கேட்டதுன்னு பெயரு யானையை கூட்டிட்டு வர போறாங்க ஒரு 1 minute. இங்க பாருங்க மக்களே, நம்ம கேட்டதின் பெயரால் அந்த நடுவுல இருக்க குட்டி எலிஃபென்ட் நல்லா பாருங்க. அவன் எல்லா புல்லும் அவன் மேல தலை மேல போட்டு விளாண்டுட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எல்லாமே சின்ன சைஸ் எலிஃபென்ட்ஸ் தான். பாத்தியா இருக்கு, அது அவ்வளவு கியூட்டா மண்டல போட்டுக்குது. இது பாரு, இதுக்கு சாப்பிட தெரியல. இதுக்கு இது பாரு, எடுத்துட்டு என்ன பண்ணி பாரு. எடுத்துட்டு 2 ரவுண்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் தான் வயிற்றுலேயே போகுது. எனக்கு தெரியல. உட்காராங்க, நான் வரும். சாய் குடிக்கலாம் தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப
இந்த வே போனா லெப்பர்டோட வே. இந்த பக்கம் லைன், அந்த பக்கம் லயன், இந்த பக்கம் லெப்பர்டு. மக்களே எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் எடுத்து பிடிச்சி உள்ள போட்டு அனிமல் சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரியல. எது பார்த்தாலும் அனிமல் மாதிரி, வைல்ட் லைஃப் அனிமல் மாதிரியே இல்லை. சரி, அப்படியே டிசப்பாயின்மெண்ட்ல வந்தா ஒரே கூட்டமா எல்லாம் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்னதாங்க இருக்குன்னு போய் பார்த்தா நம்மளோட மெயின் ஹைலைட்டான ஹீரோ தான் மக்களே. லெப்பர்ட் இருந்துச்சு, ரொம்பவே பக்கமே நீங்க பார்க்கலாம். ரொம்ப கிளாரிட்டியோட சூப்பரா தெரியும் பாருங்க. நான் உங்களுக்காக நல்லாவே வீடியோவும் எடுத்து காட்டியிருக்கேன் இந்த லெப்பர்ட. லயன் நல்லா தொங்கிட்டு இருந்துச்சு மக்களே, அதனால சரியா காட்ட முடியல. பட் கவலைப்படாதீங்க, லயனை இன்னும் கிட்ட சஃபாரில நான் உங்களுக்கு வீடியோ என்ன காட்டியிருக்கேன். வாட்டர் ரீஃபில் பண்ணாலும் நீங்க அங்கேயே பண்ணிக்கலாம், நிறைய டேப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்தது கிங் கோப்ரா தான் மக்களே. இந்த லொகேஷன்ல கிங் கோப்ரா அந்த சின்ன டென் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நல்லா சுருண்டு படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ வீடியோல காட்ட முடியல. பட் இன்னும் நிறைய ஸ்னேக்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். அங்க பாரு, அந்த டேபிள் மேல தானே சொல்ற? இல்ல இல்ல, இந்த கார்னர். ஹாய், ஹலோ ஹலோ. இதெல்லாம் வளர்க்குறாங்கல்ல. இப்போ நீங்க பாக்குறது தான் பிளாக் கிரவுன் கிரேன், அதாவது கிரவுன் வச்சிருக்க ஒரு கொக்கு வெரைட்டின்னு சொல்றாங்க நான் கூகுள் பண்ணப்போ. ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் பேர்டை நீங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதோட ஹெட் பாருங்க, அப்படியே ஒரு கிரவுன் வந்து வச்ச மாதிரியே இருக்கு. உண்மையாலே எனக்கு பார்த்த பர்த்டே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா எங்கடா நம்ம முருகரை பார்க்கவே இல்லையேன்னு வந்தோம். கரெக்டா நாங்க வரப்போ பாருங்களே, எவ்வளோ அழகா மயில் வந்து அதோட தோகையை வந்து விரிச்சிட்டு டான்ஸ் ஆடிருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்போதான் கரெக்டாக போய் கேப்சர் பண்ணோம். வாவ், சூப்பர்பான காட்சி. எல்லாருமே அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கலர் இருக்கே, உங்களுக்கு கேமராலவே வந்து அவ்வளோ அழகா தெரியுது. நேர்ல பார்க்கும்போது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்க மாட்டோம். அந்த நெக்ல இருக்கும் அந்த ப்ளூ இருக்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இண்டிகோ ப்ளஸ் ஒரு மாதிரி ராயல் ப்ளூ மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இயற்கை எவ்வளோ பியூட்டிஃபுல்னு தெரியுது.
இப்ப நீங்க பார்க்க போற பேர்ட் பாத்தீங்கன்னா சில்வர் பெசன் தான். ஆனா இது பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ சேவலுக்கு வெள்ளை கலர்ல டெய்ல் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஹென் மாதிரியே இருந்துச்சு. ஆனா இதுவும் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, யூனிக்கா. மறுபடியும் என்னடா கூட்டம் எல்லாருமே கத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, வாவ், நாங்க வெள்ளை மயிலோட தோகை வச்சு நடனம் ஆடுறதும் பார்த்தோம். இந்த மெஷ் வந்து ரொம்ப ஒயிட் கலர்ல அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால பொதுவா உள்ள இருக்கிறது வந்து ஒரு மாதிரி தெரியும். ஸோ அது மட்டும் தான் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. மற்றபடி என்ன ஒரு அழகுன்னு பாருங்களேன். வாவ். சரி, அப்படியே திரும்பினா மறுபடியும் நம்மளோட ப்ளூ மயில் சார் தோகை வச்சு நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் நல்லாவே கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களே பாருங்க. ஹார்ன்பில் நீங்க இப்ப பாக்குற இந்த பேர்டுமே ரொம்பவே யூனிக்கா பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இங்கேயும் ஒரு பெரிய பேர்டு இருந்துச்சு. பட் நம்ம பாக்குறப்ப முதுகு சொரிஞ்சிட்டு இருந்தாரு. ஸோ அதனால சரியா பார்க்க முடியல. டார்டாய்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்துலேயே போர்க்யூபைனும் இருக்கு. எங்க வீட்டில் இதை நாங்கள் சாதாரணமா டெய்லியுமே ஊட்டியில பார்ப்போம். பட் இங்க வந்துட்டு கேஜ்ல பார்க்கிறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. இப்ப நீங்க பாக்குறது பைத்தன் தான். ஆனா பைத்தனும் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஒழுங்கா பார்க்க முடியல. நம்மளோட வீட்டுல இருக்க பள்ளி கூட இதை விட பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ அதான் ஃபீல் ஆச்சு. அவ்வளவு தூரத்துல நானும் உங்களுக்கு ஃபுல் ஜூம்ல எடுத்துட்டு இருக்கேன். அதுவே இவ்வளவு குட்டியா தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன்.
எனக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப யூனிக்கான ஒரு வெரைட்டி மங்கி தான். ஆனா பாருங்களேன், இவன் பேர் வந்து லீஃப் மங்கி போல. ஆனா ஏதோ கொஞ்சம் கரண்ட்ல ஷாக் அடிச்ச மங்கி மாதிரி இருக்கான். பட் ஸ்டில் பார்க்கறதுக்கு யூனிக்கா இருந்தான், ரொம்ப ரெஸ்பான்சிவா. ஆக்சுவலி இவனுக்கு மட்டுமே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவு குறும்பு பண்ண அந்த மங்கின்னு பார்த்துக்கோங்க. நம்ம கை ஆட்டுறதுக்கு எல்லாமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தான். விட்டா வெளியவே வந்துருவான் போல. அதனாலதான் அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன்ல வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது தான் பபூன். ஆனா இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா பம் வீங்கின மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட இப்படிதான் இருக்கும் அது பாக்குறதுக்குவே. அவ்வளவுதான், ஃபைனலா இந்த மோஸ்ட் அவைட்டட் சஃபாரிக்கு தான் போக போறோம். டைம் ஆயிடுச்சுன்னு இந்த கூட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும் மக்களே. இது நான் ஏசி சஃபாரியோட லைன். நீங்க ஏசி சஃபாரியில போகணும் அப்படின்னா இதுக்கும் முன்னாடி ஒரு லைன் இருக்கும். அங்க ஒரு பேரிகேட் போட்டிருப்பாங்க. நீங்க அங்க போய் செக்யூரிட்டிட்ட ஏசி சஃபாரின்னு சொன்னீங்கன்னா உங்களை உள்ள விட்டுருவாங்க. அந்த கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த கூட்டத்திலயும் நிறைய பேர் எங்க போய் ஏசிக்கு நிக்கிறதுன்னு தெரியாம ஏசி டிக்கெட் வாங்கின நிறைய பேருமே நான் ஏசி கியூல நின்னுட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. அந்த சஃபாரி லைன்லயே நீங்க லெஃப்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஜீப்ராஸ் இருக்கு. சோ ஜீப்ராவும் அங்க நிறைய நீங்க பக்கத்துலயே பார்க்க முடியும். நான் ஆரம்பத்திலே சொன்ன ஏசி சஃபாரி கியூ இதுதான். இங்க நீங்க செக்யூரிட்டிட்ட உங்களோட டிக்கெட் காட்டினீங்கன்னா நீங்க உள்ள போயிடலாம். சோ இந்த லைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கும். அந்த பக்கமா பேரிகேட் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து நான் ஏசி சஃபாரியோட லைன். ஸோ அதுதான் நான் ஆரம்பத்துல காட்டின மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருக்கு அந்த லைன். ஆனா உண்மையா மக்களே வெயில் சும்மா சுட்டரிச்சிருச்சு, தாங்கவே முடியல. பட் எனிவேஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். சீக்கிரமே பஸ் ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். கூட்டம் அதிகமா இருக்கனால திருப்பதியில வெயிட்டிங்ல நிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஷெட்லயும் மக்கள் எல்லாரையும் லைனா உட்கார வச்சிருவாங்க. ஸோ பஸ்ஸோட அவைலபிலிட்டி பொறுத்து தான் உங்களை உள்ள அனுப்புவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷெட். இங்க இருந்து இன்னும் உள்ள வந்து இன்னொரு ஷெட் போட்டிருப்பாங்க பாருங்க, நான் காட்டுறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா உட்காந்து தான் போக விடுவாங்க. ஸோ போத் ஏசி அண்ட் நான் ஏசிக்கு செப்பரேட் லைன்ஸ் தான். அந்த பக்கம் நான் ஏசி எல்லாம் உட்கார விடுவாங்க, இந்த பக்கம் ஏசி எல்லாம் உட்கார விடுவாங்க. நம்மளும் சீக்கிரம் போவோம்னு நினைச்சோம், ஆனா ரொம்ப நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்க அடுத்த பாக்ஸ்ல போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மக்களே. ஸோ அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல நமக்கான ஏசி சஃபாரி பஸ்ஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பஸ்ல ஏறுறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஃபைனலா நம்மளும் உள்ள ஏறி ஒரு நல்ல சீட்டா பார்த்து நம்மளுமே உட்காந்தாச்சு. நாங்க விண்டோ பக்கமா எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏசி எல்லாம் மேல நல்லாவே குழுன்னு வருதுதான், எல்லாம் ஒர்க் ஆகுது. விண்டோ சைட்லயும் நமக்கு எந்த ராடும் இல்லை, அதனால நமக்கு வெறும் பிளெயின் விண்டோ கிளாஸஸ் இருக்கனால நல்லாவே அனிமல்ஸை நம்மளால பார்க்க முடியும் இங்க இருந்தே. மற்றபடி நான் ஏசியில உங்களுக்கு கிரில்லும் போட்டிருப்பாங்க வெளியே. அவ்வளவுதான் மக்களே, ஃபர்ஸ்ட் கேட் ஓபன் ஆக போகுது. இந்த ஒவ்வொரு கேட் ஓபன் ஆகுறது பார்த்தாலே அப்படியே ஏதோ ஒரு காட்ஸில்லா மூவிக்குள்ள என்ட்ரு ஆற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பார்த்தது டீர் தான். நிறைய வகையான மான்கள் இருந்துச்சு.
பாக்குறதா காட்டு பைசன். இதே எங்க ஊர் ஊட்டிக்குலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூ என்க்ளோஸ் ஸ்பேஷியல் எல்லாம் இல்லை மக்களே, சாதாரணமா ரோட்லயே நீங்க பார்க்கலாம். எல்லாரும் கூடயுமே ரோட்ல நடக்கும்போது இந்த மாதிரி வைல்டு பைசன்ஸ் இதை விட பயங்கர பெருசாவே ரோட்லயே நடந்து போயிட்டு இருக்கும். இப்ப நீங்க பாக்குற எல்லா எலிபென்ட்ஸும் வளர்க்குற எலிபென்ட்ஸ் தான் மக்களே. ஸோ அதை எப்படி பராமரிக்கிறாங்கன்னு நீங்க இங்க இருந்தே பார்க்க முடியும். ஓ மை காட், கரடி நம்ம பஸ் அட்டாக் பண்ண வந்துச்சு மக்களே. கீழே வந்து டயர் கிட்டே கரடி பார்க்கலாம். நீங்க அங்க பாருங்க, நம்மளோட பஸ் கிட்டே வந்துட்டு அது ஸ்மெல் பண்ணிட்டு இருந்துச்சு. அவ்வளோ த்ரில்லிங்கா இருந்துச்சு, அவ்வளோ பக்கம் பாக்குறதுக்கு கரடிய. இப்ப நம்ம ஆவலா காத்துட்டு இருந்த லயனோட ஜோனுக்கு தான் மக்களே போக போறோம். பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. Here we go, the king of the jungle. அவ்வளவுதான் மக்களே, சஃபாரி முடிச்சாச்சு. இப்போ பட்டர்ஃப்ளை தீம் பார்க் போலாமா? அது ஒண்ணுதான் பெண்டிங்ல இருக்கு, நம்ம அதையும் போய் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை இந்த பார்க் எப்படி உள்ள வந்தாச்சு மக்களே. பட்டர்ஃப்ளை உள்ள நம்ம பட்டர்ஃப்ளைக்குள்ளே வந்து பாவம் ரொம்ப நேரமா வெளியே நிறைய பேர் போட்டோ மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க, எப்படி திறக்கிறதுன்னு தெரியாம. ஏன்னா இந்த டோர் வந்து அவ்வளோ டைட்டா லாக் ஆயிருக்கு. ஸோ நாங்க போய் திறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஓகுதுன்னு க்ளோஸே ஆகலையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கப்புறமா உள்ள வந்தாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குமே அங்க இருக்கனால நீங்க எந்த டென்ஷனும் பட வேணாம். சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற நிறைய விஷயங்கள் இந்த ஜூல இருக்கு. வாங்க இப்போ உள்ள போலாம். உண்மையா சொல்லணும்னா வாவ் அப்படி இருந்துச்சு.
பட்டர்ஃப்ளைஸ்க்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸும் வச்சிருக்காங்க. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அங்க இங்கேயும் அங்கேயும் விளாண்டுட்டே இருக்கு. நிறைய வெரைட்டிஸ், அதுவும் மிக்ஸ்டா வச்சிருக்காங்க. நீங்க நடக்கும் போதே உங்களை சுத்தி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பறந்துகிட்டே இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. ரொம்ப அழகான பாண்ட் செட்டப்ல நிறைய ஃபிஷ்ஷஸ் கூட அங்க வச்சிருக்காங்க. அந்த பேசேஜ் வழியா நீங்க போனீங்கன்னா ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க உள்ள போய் நீங்களே பாருங்களேன். அங்க நிறைய பட்டர்ஃப்ளையோட ஃபேக்ட்ஸ் போட்டிருந்தாங்க மக்களே. நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி தான் பட்டர்ஃப்ளைஸ்க்கு கண்ணு தெரியுமாமா. அதுலேருந்து 50 லார்வா வந்து பியூப்பா ஸ்டேஜுக்கு வந்துட்டு 10 தான் வருமா, அடல்ட் 2 தான். இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, நம்மளோட ஜூ ஜர்னி முடிஞ்சாச்சு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் vlogsக்கு ஜாஷோவாஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next vlog.